வணக்கம் நண்பர்களே. ஃபேஸ்புக் வழியா உங்க வியாபாரத்தை பெருக்கிறது எப்படி அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வியாபாரத்தை பெருக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம், அதாவது நம்மளோட பிஸ்னஸ்க்கு எப்படி லீடு ஜென்ரேட் பண்ண போறோம் அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட டைம்லைன்ல பார்த்தோம்னா ரெண்டாவதாவே எடுத்தோன்னு ஒரு ஸ்பான்சர்டுன்னு இருக்கும். அது யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபேஸ்புக் ஆடுன்னு சொல்லுவோம். இந்த ஆடு தான் நாமளும் இப்போ பண்ண போகிறோம். இது வழியாக தான் வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஒரு 4-5 போஸ்ட்டுக்கு ஒரு தடவை அதே மாதிரி ஸ்பான்சர்டுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போஸ்ட் வந்துருச்சு. அடுத்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்பான்சர்டு வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க இப்போ நம்ம சேலமில் இருக்கலாம், நாமக்கல்ல இருக்கலாம், திண்டுக்கல்ல இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம். நம்ம பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் நம்ம ரீச் பண்ணோம்னா கூட அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நேஷனல் வைடு வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. நாம நம்மளோட சிட்டி வைட் மட்டும் கூட ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல இருக்க இந்த ட்ரையாங்கிள் பட்டனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி கிரியேட் பேஜ் போய் நம்மளோட பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ண போறோம். லோக்கல் பிஸ்னஸாக இருக்கலாம் ஆர் பிளேஸாக இருக்கலாம். அதாவது நமக்குன்னு ஒரு ஷாப் இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு ஏதாவது ஒரு தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி டிசைனர்ஸ் அவங்கெல்லாம் வந்து வீட்டிலே இருந்துட்டு கூட ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் திங். இப்போ ஷாப்னா கூட வந்து பீப்புள்ஸ்க்கு கண்ணில் தென்படும். அவங்க வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஆனால் வந்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் இருந்துட்டு பண்ணுறாங்க, இது வழியாக வந்து ஈஸியாக வந்து அவங்களோட லீடை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இங்கே வந்து உங்கள் பிஸ்னஸ் நேமு, அட்ரஸு, சிட்டி நேமு, அடுத்து உங்களோட பின்கோடு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கடுத்து நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி உங்களோட பேஜ் நீங்கள் 10 பேஜ் வச்சுருக்கீங்கனாலும் இந்த இடத்துல லைனாக இருக்கும். நீங்கள் என்ன பேஜோ அந்த பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கவர் ஃபோட்டோ, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. எப்போவுமே அது வந்து அது அட்ராக்டிவாக இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வந்து விரும்புவாங்க. இப்போ வந்து இது எங்களோட பேஜ் நெக்ஸ்ட் ஜென் எஜுகேஷன் சேலமில் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென் சேலம்னு நாங்கள் வந்து அதை வந்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன சர்வீசஸ் பண்ண போகிறோம், உங்களோட யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கா, ஷாப்பு, ஆஃபரு, ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே தனித்தனியாக வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ண போகிறீங்கிறது இந்த இதுலேயும் பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ண போகிறோம், போஸ்ட் போட போகிறோம் நம்மளோட ஃபேஸ்புக்கில் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு அது ஒரு ஃபோட்டோ, அதில் ஏதோ ஒரு அதாவது ஒரு 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 லைன் 2 லைன் இருந்தால் போதும். நிறைய லைன் போட்டு அதை வந்து பூஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்போவுமே உங்களுக்கு வந்து அதிகமான பணம் தான் செலவாகும், ஆனால் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட்டை டைப் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஏதோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி ஒரு லைன் 2 லைனில் ஏதோ ஒரு போஸ்ட் டைப் பண்ணிட்டு உங்களோட சர்வீசஸ் என்ன தரீங்களோ அதை பற்றின ஃபோட்டோஸ் நல்லா ரீச் ஆகிற மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பூஸ்ட் போஸ்ட்னு இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்லேயும் பூஸ்ட் போஸ்ட்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ண போஸ்ட். இது எல்லாமே இது வியூ ரிசல்ட்ஸ் போனோம்னா நம்ம யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். இப்போ வந்து பூஸ்ட் போஸ்ட் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்மார்ட் ஸ்கூல் டியூட்டர் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இதில் வந்து ப்ரொமோட் பண்ணேன். ஸ்மார்ட் ஸ்கூல் டியூட்டர் அப்படின்னாவே ஜனங்களுக்கு ஏற்கனவே வந்து என் மக்களுக்கு என்ன ப்ராடக்ட்னே தெரியாது. அதுக்காக அந்த ப்ராடக்டை பற்றி விளங்க வைக்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு பேஜ் ஃபுல்லாக டைப் பண்ணி அதுக்கப்புறம் போட்டேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹை காஸ்ட் வந்து செலவாகும். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஹோட்டல் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃபுட் இமேஜஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிசைனர், வெப்சைட் டிசைனர்னா அந்த மாதிரி டிசைனிங் இமேஜஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் என்ன இப்போ நீங்கள் மக்களுக்கு தெரியிற ஏற்கனவே தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்னிச்சர் அப்படின்னா இப்போ காட்டோ பெட்டோ என்ன பண்ண போகிறீங்களோ அதோட இமேஜஸ் இருந்தால் போதும். அது நீங்கள் என்ன ப்ரைஸிங்கில் தர போகிறீங்க, அது உங்களுக்கு அதனால் மக்களுக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத மட்டும் சும்மா ஒரு லைன் 2 லைனை மட்டும் போடுங்க. ப்ரைஸிங் எல்லா தடவையும் நம்ம வந்து போஸ்ட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்கொயரி இருக்குது அப்படின்னா ஏன்னா பல வெரைட்டி இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு பிளைண்டாக ஒரு ப்ரைஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்னவோ அதை பண்ணி கொடுங்க. ஒரு லைன் 2 லைன் மட்டும் போடுங்க போதும். இப்போ இப்படி ஒரு போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்ட் வந்து நான் இப்போ பூஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லித்தரேன். ஆடியன்ஸ் நீங்க வந்து என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க ப்ராடக்ட் வந்து சைல்டுக்கான ப்ராடக்டா, சைல்டுக்கான ப்ராடக்ட்னா டைரக்டா சைல்டு வந்து ஃபேஸ்புக்ல பார்க்க முடியுமா? முடியாது.
அப்போ அவங்களோட பேரண்ட் என்ன ஏஜ் குரூப்ல இருப்பாங்க, ஒரு 30லேருந்து 50 வரைக்கும் இருப்பாங்களா, இல்லை அபோவ் 50ல இருக்காங்களா, இல்லை 18 to 25 இருக்கிறவங்க உங்கள் ப்ராடக்ட் விரும்புவாங்களா, அந்த மாதிரி இப்போ இதே வந்து ஒரு துணி கடை அப்படின்னா 18 to 25, 18 to 35 இந்த ரேஞ்சில் இருக்கவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க பீப்புள் வந்து எடிட் போயிட்டீங்கன்னா போதும். மென்னா உமனா என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க, மினிமம் வந்து 13லேருந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது பர்டிகுலர் ஏஜ் குரூப் நீங்கள் செட் அது இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா அது 18 to 16 வந்து 60 அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். 80 to 65 ப்ளஸ்ன்னு டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் அப்போ வந்து லீட்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகுங்கிறதுனால நாம் வந்து அப்படி சூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களோட ஏரியா என்ன, அந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருந்தால் போதுமா, இப்போ சேலம்னா சேலமில் இருந்தால் மட்டும் போதுமா, இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரைக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க, என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை, அவ்வளோதான். மதுரை தமிழ்நாடு இந்தியா கொடுத்துட்டிங்கன்னா மதுரையோட 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க மைல்ஸ் சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் ரீச் ஆவாங்க. நம்ம இன்னும் ட்ரிச்சியும் கவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரிச்சி. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு கொடுக்கலாம். நீங்கள் இந்தியன் வைடு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்தியன் மட்டும் ஜஸ்ட் கொடுத்தா போதும். நீங்கள் என்ன ஸ்டேட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆந்திர பிரதேசில் வந்து இருக்கிற இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு பீப்புள் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டே கவர் ஆகும். இல்லை நாம் வந்து முக்கியமான சிட்டி மட்டும் கவர் பண்ணால் போதும், கோயம்புத்தூர் திருச்சி அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது உங்களோட விருப்பம் எப்படியோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களோட ப்ராடக்ட் வாங்குவாங்க. இப்போ ஃபர்னிச்சரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். அதாவது ஃபர்னிச்சரில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து உங்களோட ஆட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும், செகண்ட் ப்ரியாரிட்டி அதர் பீப்புள்ஸுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, நம்மளோட இதில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி இதில் பல வெரைட்டி இருக்குது இன்ட்ரெஸ்ட்டில், எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கும். அதை நீங்கள் என்னென்னு அதை வந்து நீங்கள் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம், அது உங்கள் விருப்பம் தான். சேவ் கொடுத்தாச்சு. இது வந்து பட்ஜெட், நீங்கள் எத்தனை ரூபாய் வந்து செலவு பண்ண போகிறீங்க இதுக்காக. சூஸ் யுவர் ஓன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கலாம். இல்லை நான் இதில் இருக்கிறதே ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். மினிமம் 40 rupees ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம். 40 ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 400 பேர்லேருந்து 600 பேர் வரைக்கும் ரீச் ஆகும். 400 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 3500லேருந்து 9200 பீப்புள் வரைக்கும் ரீச் ஆகும். இதை நீங்கள் எத்தனை நாளில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு 400 ரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 57 ரூபா ஆகும். அது வந்து இங்கேயே இருக்குது, 57 ரூபா ஆகும். 1 டேக்குன்னா 400 ரூபாய் ஆகும். 14 days அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 5 நாளைக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து 5 நாள் கணக்காகும். இன்னைக்கு 24னா 29, அப்போ வந்து ஒரு நாளைக்கு 80 rupees செலவாகும். ஒரு 800 பேர்லேருந்து 1000 பேர் ரீச் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு நோட்டீஸ் அடித்து 1000 பேருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா யாரும் மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் வாங்கி அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மொபைலில் தூக்கி போடுறது கிடையாது. அவங்க தேவைன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டுருவாங்க. அப்போது ஓரளவுக்கு நம்ம அடிக்கடி நம்ம இப்படி பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் நாம் ஒரு பிராண்டை செட் பண்ணுற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு இதாகும். அடுத்து நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்க இமேஜ், இந்த இமேஜில் வந்து இவ்வளோ வேர்டிங்ஸ் இருக்கக்கூடாது. இவ்வளோ வேர்டிங்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆட் அப்ரூவ் பண்ணுவாங்க எஃபியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதிக வேர்டு இருக்குது, அதனால வந்து வேறு இது சிம்பிளாக இருக்கணும். உங்கள் ப்ராடக்டை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது கொடுங்க. இது வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தாங்கன்னா எப்படி தெரியும், மொபைலில் பார்த்தாங்கன்னா எப்படி தெரியுங்கிறது இந்த சைடு ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு தடவை உங்களோட இது கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக செலவாகும். அதுக்காக தான் 1 லைன் 2 லைன்னா இதோடய முடிஞ்சிடும். இப்போ முடியலையா அப்படின்னா இதோடய முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பணம் செலவாகிறது ரொம்ப குறைவாக இருக்கும்.
அந்த இமேஜ்லேயே கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது, இல்லை கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரியும், அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ பூஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சப்மிட்டிங் யுவர் ப்ரொமோஷன் வரும். இப்போ 5 டேஸ்க்கு வந்து 400 ருபீஸ் வந்து செலவு பண்ண போகிறேன். என்னோட ப்ரீபெய்ட் பேலன்ஸ் வந்து 0வில் இருக்குது. ஓகே, நான் பட்ஜெட்டு அது இது ஆட் பட்ஜெட்டுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த 5 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து ஆட் பட்ஜெட் கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஆடு போட்டிங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பட்ஜெட் கொடுத்து இன்னும் அதிகமான பீப்புளை வந்து ரீச் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேமெண்ட்டு மட்டும் முடிச்சோம்னா போதும். பேமெண்ட் எப்படிங்க முடிக்கிறது அப்படின்னா, மேனேஜர்ஸில் போயிட்டு பில்லிங் இருக்கும், ஆட் மணி. அது 3 டைப் ஆஃப் இருக்கும். பேமெண்ட்டு கார்டில் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், பேடிஎம் வேலெட் வழியாக பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கமான இது பேமெண்ட் மெத்தட் வழியாக நீங்கள் இந்த பேமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்கள் ஆட் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம என்ன வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்ணமோ, பூஸ்ட் பண்ணமோ, அதோட ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுதான் நம்ம பூஸ்ட் பண்ண ஆல்ரெடி இப்போ நான் வந்து நிறைய போஸ்ட் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு போஸ்ட் எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்னு இருக்கும், பெய்டுன்னு இருக்கும். ஆர்கானிக் 20,058 அப்படின்னா அது வந்து நம்ம ஷேர் பண்ணதை வந்து யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஸ்பான்சரில் வந்ததை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்தது தான் ஆர்கானிக்குங்கிறது. பெய்டுன்றது பார்த்தோன்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணதில் 59,921 பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு. இதை வந்து 2,400 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 150 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 880 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க பீப்புள் ஷேர் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு வந்து காஸ்ட் இருக்குது. இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, அவரோட ஃப்ரெண்டு லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து மேலே தனியாக காட்டும். ஸ்பான்சரில் வரும்போது அது நம்மளோட இதில் தெரியும், அதை இப்போ காட்டும். வியூ ரிசல்ட்ஸ் போனீங்க அப்படின்னா என்ன எத்தனை பேஜ் என்ன ஏது அந்த எல்லா டீட்டெயில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்சைட்ஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு எப்போவுமே தெரியும் இந்த வீக்கில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இந்த வீக்கில் உங்கள் பேஜ் எப்படி இருக்குது, டெவலப் ஆகிருக்கா, இந்த வீக்கில் உங்கள் பேஜில் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட்டு இருக்கும். இதில் நம்ம எத்தனை பேருக்கு ரீச் பண்ணியிருக்கோம், அதில் எத்தனை பேர் என்கேஜ் பண்ணியிருக்காங்க, எதுலாம் ப்ரொமோட் அது எல்லா டீட்டெயிலும் இதில் பார்த்துருக்கலாம். இன்சைட்ஸ்லையும் பார்க்கலாம், அந்தந்த பர்டிகுலர் போஸ்ட்லையும் பார்க்கலாம். போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா கூட அதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட் தான். உங்கள் போஸ்ட் ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்காவது பண்ணியிருந்தாங்க, அதில் கொஞ்ச நேரமாவது அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்கேஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். அது லைக்கு வியூ எல்லாம் உங்களுக்கே தெரியும். ரீச் அப்படின்னா எத்தனை மொபைல் அது போய் சேர்ந்துருக்கோ அதுக்கு பேர் ரீச்னு அர்த்தம். 4,588 பேருக்கு வந்து அது போய் ரீச் ஆகிருக்கு. அது எத்தனை பேர் என்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னா 124 பேர் என்கேஜ் ஆகிருக்காங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா அவங்க ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அதில் வீடியோ 9 பேர் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி டோட்டல் இது இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எத்தனை போஸ்ட்டு இதில் பூஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே வந்து இன்சைட்ஸில் வந்து பக்காவாக கிளியராக இருக்கும். இதில் இந்த போஸ்ட் 633 பேர் போயிருக்கு, அதில் 4 பேர் என்கேஜ் ஆகிருக்காங்க. அதாவது ஃபீமேல் 4 பேர் என்கேஜ் ஆகிருக்காங்க, மேல் 38 பேர் என்கேஜ் ஆகிருக்காங்க. அது எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,200 பேருக்கு ரீச் ஆகிருக்கு. இதில் வந்து இதில் வந்து இந்த சி ஆல் போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன போஸ்ட்லாம் கிளிக் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அது எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஒரு 4 போஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சுது, இப்போ இருக்கிற எல்லா போஸ்ட்டோட டீட்டெயிலும் இதில் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த போஸ்ட் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை தான் வந்து அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 80,000 பேர் வந்து இதுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஆர்கானிக்கில் 20,000 பேர், பெய்டில் 59,000 பேர். இது என்கேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 7,000 பேர் மேலும், ஃபீமேல் வந்து 5,000, நியர்லி 4,300 பேரும் வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்கேஜ் பண்ணுறவங்க வந்து நம்மளை எப்படி இது பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே வந்து அவங்க மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட நம்பரை வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட இதில் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் மெசேஜ் பண்ணி வைப்பாங்க, நமக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் நமக்கு என்ன மாதிரிலாம் ரெஸ்பான்சஸ் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்களுக்கு நீட் இருக்குது அப்படிங்கிறது இதில் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம இமீடியட்டாக ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அன்னைக்கே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு பெட்டர் ரிசல்ட் இருக்குது. எப்போவுமே நம்ம விட்டுட்டு ஒரு 4-5 நாள் கழித்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லீடை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தான் அர்த்தம். இல்லை அப்படின்னா இந்த மெசேஜஸில் போய் பார்த்தோன்னா நமக்கு மெசேஜ் கூட பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாராவது ஒருத்தர் நம்ம பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் உங்களோட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுக்கு கூட வந்துடும். இது அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா நான் அந்த இதில் சென்ட் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து டைரெக்டாகவும் வந்து நம்மளுக்கே கால் பண்ணியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்களே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நீங்களே உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதுலேயே கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ வியூவர்ஸ்.